செய்வாங்க. தேவனுடைய பிள்ளைகள் சும்மா இங்க மட்டும் கேமரா போட தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாம் தொடர்ச்சியாக இந்த பாடங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். இவைகள் மூலமாக கேட்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக பெறப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தம். அதனால இன்றைய தினத்திலே நாம தியானிக்க போகிற முக்கியமான காரியம் 2ஆம் தூதனுடைய தூதை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்தோம். பாபிலோனும் அதனுடைய விழுகையை குறித்த ஒரு அறைகூவலை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 3ஆம் தூதனுடைய தூதை குறித்து நம்ம படிக்கிறோம். 3ஆம் தூதனுடைய தூது கொஞ்சம் வித்தியாசமான தூதாக இருக்கிறது. 1ஆம் தூதுல நம்ம பார்க்கும் பொழுது சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு 1ஆம் தூதனுடைய தூதை நம்ம படித்தோம். 2ஆம் தூதுல வரும் பொழுது நம்ம பாபிலோன் விழுந்தது என்பதை பற்றி அதை நேற்று தினத்துல படித்தோம். இன்றைய தினத்திலே 3ஆம் தூதனுடைய தூது வரும் பொழுது ஒரு வித்தியாசமான எச்சரிப்பும் ஒரு பயங்கரமான எச்சரிப்பும் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9 முதல் 12 உள்ள வசனங்களை கொஞ்சம் வாசித்தார் நம்ம. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 வரை. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14. ஓகே, 9 முதல் 12 வரை. ஓகே. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்க தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியான பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்டு அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். 12 வரை. ஓகே. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் அணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவராகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். 3ஆம் தூதனுடைய தூது தீர்க்க தரிசனங்களிலேயே ஒரு இறுதியான சம்பவம். இந்த தூதை பற்றி நம்ம படிக்கும் பொழுது ஒரு பயங்கரமான முக்கியத்துவம் வாய்ந்த தூதாக இது கொடுக்கப்பட்டது. தேவ கோபாக்கினையினுடைய எச்சரிப்பு கடுமையான இந்த எச்சரிப்பை போல வேறு எந்த இடத்திலும் வேதாகமத்திலே காணப்படும். தூது எச்சரிக்கும் பாவங்கள் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பாவம். தேவனுடைய கோபாக்கினியிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்ற வழியையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த 3ஆம் தூதனுடைய நிறைவேறுதல், 3ஆம் தூதன் நமக்கு கிடைத்த பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள், இந்த 3ஆம் தூதனின் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளைகளும் சாத்தானுடைய பிள்ளைகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட போகிற ஒரு நேரம். ஆக இந்த பிரிவு ஏற்படக்கூடிய காலத்திலே தான் இந்த 3ஆம் தூது நிறைவேறுகிறது.
இந்த மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வழங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ என்ற எச்சரிக்கையை கேட்கும்போது முதலாவது மிருகம் என்றால் என்ன, மிருகத்தின் சொருபம் என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கு விடைகளை கண்டுபிடிக்கும். எச்சரிப்பு மிகவும் பயங்கரமா இருக்கும். தன் நெற்றியிலாவது தன் கைகளிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன். தேவனுடைய முத்திரை அவருடைய ஜனங்களுக்கு மீதமான பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே போடப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். ஆனால் அந்த தேவனுடைய முத்திரையை அது பரிசுத்த ஓய்வு நாள் என்பதையும் நாம் அடையாளம் கண்டுபிடித்தோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளினுடைய ஆசரிப்பினாலே அவர்கள் அந்த முத்திரையை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதே நெற்றிகளிலே மிருகத்தினுடைய முத்திரை, மிருகத்தினுடைய அடையாளமும் போடப்படுது. ஆக இந்த மூன்றாம் தூதனுடைய காலத்துலதான் 2 வேலைகளும் ரொம்ப தீவிரமா நடக்கிறது. இதுல 3ஆம் தூதனுடைய காலத்துக்கு பிறகு மிருகத்தினுடைய முத்திரைக்குரிய வேலைகள் இன்னும் அதிக தீவிரமாக இருக்கும். ஆக மிருகம் என்பது என்ன அப்படின்றத நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். ஆக நம்முடைய வேதாகமத்தை கொஞ்சம் அதிகமா வாசிக்க வேண்டிய நேரம் இருக்கு, நமக்கு தேவை இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்வோம், வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13:2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கண்ட மிருகம் சிறுத்தை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்கள் போல் இருந்தது போலவும், அதன் வாய் வலுசர்பமானது. அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தன. வலுசர்பமானது தன் பலத்தை தன் சிங்க அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. மிருகம் எப்படிப்பட்ட மிருகமா இருக்கிறது? சிறுத்தையை போல காணப்படும். அதனுடைய கால்கள் கரடியை போல இருந்தது. அதனுடைய வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வலுசர்ப்பமானது அதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து தன்னுடைய சிங்காசனத்தை, தன்னுடைய இருக்கையை அதுக்கு கொடுக்கிறது. அதனுடைய பெரிய நகரத்தையும் அதுக்கு கொடுக்கும். இதுதான் அந்த மிருகத்துக்கு ஒரு சில முக்கியமான ஒரு அடையாளம். இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, வலுசர்ப்பம் அப்படின்றது யாரை குறிக்கிறது, மிருகம் யாரை குறிக்கிறது, மிருகத்தின் சொரூபம் யாரை குறிக்கிறது. இந்த அடையாளங்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் 3ஆம் தூதனுடைய தூதை நாம முழுவதுமாக படிக்க முடியும். ஏற்கனவே அதை நம்ம தெரிந்து வைத்திருப்போமானால் பரவாயில்லை. இருந்தாலும் பொதுவாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால நான் அந்த பாடத்தை திரும்பவும் கொஞ்சம் எடுக்கிறேன். அதனால வலுசர்ப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த சாத்தானுடைய அல்லது ஏதேன் தோட்டத்துல வலுசர்ப்பமானது என்ன ஒரு காரியத்தை சொன்னதோ அதை நேரடியாக பியூர் ஐடல் வர்ஷிப் அல்லது அஞ்ஞான மார்க்கத்தினுடைய ஒரு உண்மையான ஒரு மார்க்கமாக இந்த வலுசர்ப்பம் இருக்கிறது. இந்த அஞ்ஞான மார்க்கத்தினுடைய அதே வழிகால்கள் நாம நேற்றைக்கு பார்த்தோம்.
அது ஏதேன் தோட்டத்திலிருந்து பாபிலோனுக்கு வருகிறது. பாபிலோனுக்கு வந்த பிறகு பாபிலோனிலிருந்து மேற்கு திசை நாடுகளுக்கு போகிறது. மேற்கு திசை நாடுகளுக்கு போகும்பொழுது மேற்கு திசை நாடுகளிலே அதுக்கு தலைமை தாங்குவது ரோம். கீழ்த்திசை நாடுகளிலே பாபிலோன். ஆக இவர்களிடத்திலே தான் அந்த விஞ்ஞான மார்க்கத்தினுடைய கோட்பாடுகள் அதிகமாக இருக்கு. இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த மனுசர்ப்பமானது, இந்த அஞ்ஞான மார்க்கமானது தன்னுடைய கோட்பாடை, தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய விக்கிரக ஆராதனைகளையும் அஞ்ஞான மார்க்கங்களையும் கிறிஸ்தவ மார்க்கம் அல்லது வேதாகமம் என்ற போர்வையிலே இதை கிறிஸ்தவர்களை பின்பற்றும்படியாக ஒரு வழியை கொண்டு வருகிறது. அதுதான் ரோமன் கத்தோலிக்க சபை. ஆக இப்பொழுது இந்த ரோம் மனுசர்ப்பமானது இந்த சிறுத்தையை போல இருக்கக்கூடிய மிருகத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது, அதாவது என்ன நடந்தது என்றால், கிபி 330வது வருடத்துல கான்ஸ்டன்டைன் நோபல் என்ற அந்த அரசன் தன்னுடைய அதிகாரம் முழுவதையுமே ரோமுடைய பிஷப்புக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. முதலாவது ரோமுடைய பிஷப்புக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆக தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய இருக்கையையும் கொடுத்து அவர் இருந்த இடம் அதையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்தார். அது கிபி 330 நடைபெற்ற ஒரு சம்பவம். கொடுத்துவிட்டு கான்ஸ்டன்டைன் நோபல் என்பவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கிருந்து பைசன்டியம் என்ற ஒரு இடத்துல போய் அவர் தன்னுடைய தலைநகரத்தை மாற்றி வைத்து, இந்த பைசன்டைன் என்ற டிஎம் என்ற நகரம் தான் இன்றைக்கு துருக்கி என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த இதுதான், அதாவது நகரம் மட்டும், அந்த நகரம் எப்படி இருக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 17:9, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டார்கள். இந்த வாதைகளை செய்ய வெளிப்படுத்தல் அதிகாரம் 17:9. வெளிப்படுதல் 17:9 தான். படிங்க. அதான் வாசிக்கிறேன். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறது 7 மலைகளாம். இந்த 7 தலைகளும் இந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் என்று 2 இடத்துல நம்ம வெளிப்படுத்துறத பார்க்கணும். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். இந்த மிருகத்தினுடைய இலக்கம் 666. இதே போல ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். இதே அர்த்தம் தான். இதே புத்தி உள்ளவன் தான் நமக்கு திருப்பியும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகள். இந்த ஸ்திரீன்றது சபை, மருள விழுந்த சபை. இதுவரைக்கும் அது கத்தோலிக்க சபையாக இருந்தது.
விஞ்ஞான மார்க்கத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாவற்றையும் ரோமர்களிடத்திலிருந்து இவர்கள் வாங்கி கொண்டு அகஸ்தீனியன் என்பவர் தன்னுடைய கோட்பாடுகளை வைத்து ஒரு புது தியாலஜி அவர் கொண்டு வந்தார். அதில்தான் இந்த அஞ்ஞான மார்க்கத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் கொண்டு வந்தார். ஓய்வு நாளுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை, அந்த நிம்ரோத்துடைய மகனுக்கு பதிலாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு, நிம்ரோத்துடைய மனைவி செமிராமிக்கு பதிலாக இங்கே மரியாள் வணக்கம், இது போன்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார். இதை அப்படியே ரோமன் கத்தோலிக்க மார்க்கமானது ஏற்றுக்கொண்டு விஞ்ஞான மார்க்கமானது கிறிஸ்தவ மார்க்கம் என்ற போர்வையிலே அது தொடர்ச்சியாக இப்பொழுது இதற்கு அடையாளம் என்ன? சபையாகிய அந்த ரோமன் கத்தோலிக்க சபை அதனுடைய தலைமை ஸ்தானம் 7 மலைகள் உள்ள அந்த வேட்டிகன் சிட்டியில தான் அது தங்கியிருக்கு. இது நமக்கு என்ன சொல்லப்படுது என்றால், ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேலாக எல்லாருக்குமே அது தெரியும். known as the city on 7 hills. வேட்டிகன் என்றது 7 மலைகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்றது 2000 வருடங்களுக்கு மேலாக நிறைய எல்லாரும் உலகம் பூரா அவங்களுக்கு தெரியும். அது ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இதுல இன்றைக்கு அது தனி நாடாக, தனி தேசமாக, தனி அதிகாரத்தோடு, தனி நாணயத்தோடு, தனி கரன்சியோடு, தனி அதிகார சட்டங்களோடு அது வாழ்ந்து இருக்கிறது. அதற்கு போப்பு மட்டும்தான் அதிகாரமும் அரசராகவும் தலைவராகவும் இருக்கிறது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இது ஒரு அடையாளம். ஆக இந்த அடையாளத்தை வைத்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் யாரை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய போப்பு மார்க்கத்தை குறிக்கிறது. ஆக மிருகம் என்பது சமுத்திரத்தின் மத்தியிலிருந்து எழும்பி வந்த மிருகம். மிருகத்தின் சொரூபம் என்பது பூமியிலிருந்து எழும்பி வந்த மிருகம், ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம். முதலாவது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சமுத்திரம் என்பது வேதாகமத்தினுடைய தீர்க்கதரிசன விளக்கங்கள் பிரகாரம் அது ஜலத்தை குறிக்கிறது, தண்ணீரை குறிக்கிறது. தண்ணீர் என்பது ஜனங்கள். அந்த திரளான ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி வரும் பொழுது எந்த ஒரு தேசமோ அதிகமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய இயல்புகள்லாம் அங்க தலையிடும். ஆக சமுத்திரத்தின் மத்தியிலிருந்து எழும்பி வந்த மிருகம் சொல்லும் பொழுது ரோம் இந்த போராட்டங்கள் மத்தியிலிருந்து அது உலக நாடுகளை ஜெயித்து அது ஒரு சர்வாதிகாரியாக, அடுத்தது ஒரு பெரிய உலக பேரரசாக அது வருவதற்கு பல எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் போர்களையும் சந்தித்துதான் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கினதுனால இந்த அதிகாரம் முழுவதையும் இவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் பெற்றுக்கொண்டு கிபி 538 முதல் 1798 வரைக்கும் அவருடைய ஆளுகையை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் அந்த 1760 வருடங்கள். ஆக ரோமராஜ்யம் கிறிஸ்தவர்களை எப்படி கொன்றதோ அதே காரியத்தை செய்வதற்கு இந்த ரோமராஜ்யம் இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே ஆட்சி செய்து அதே மெய்யான கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டது. இந்த மெய்யான கிறிஸ்தவர்கள் தான் வனாந்திரத்துக்கு ஓடி போற எஸ்ரின்னு சொல்லிட்டு நம்ம வேதாந்தத்துல படிக்கிறோம். ஆக இந்த மிருகமானது யார் அப்படின்றத நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு இந்த ரோமன் கத்தோலிக்க நிர்வாகமும் ரோமன் கத்தோலிக்க சபையும் அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய போப்பும் தான் அந்த மிருகம் அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்கு.
இதுல போப்புடைய ஒரு அதிகாரம் 1798 வரைக்கும் இருந்தது. இந்த நேரத்திலே அந்த வருடத்துல என்ன சம்பவம் நடைபெற்றது? இப்பொழுது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 1798 வருடத்துல பிப்ரவரி 15, 1798 அந்த நேரத்துல ஜெனரல் லூயிஸ் பெர்தியர் அப்படின்றவரு பிரான்ஸ் தேசத்தினுடைய நெப்போலியனுடைய படையில அவர் தளபதியா இருந்தார். அவர் தான் ரோமுக்குள்ள பிரவேசித்து அந்த ஏற்கனவே இருந்த போப்புவை அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததும் அவர். ஆனால் அந்த போப்பு என்ன செய்தார் என்றால் வருகிற வழியிலேயே அவர் மறித்து விட்டார். அதற்கு பின்பு இவர்கள் என்ன செய்கிறார் என்றால் போய் போப் பயஸ் 6, போப் பயஸ் 6 அப்படின்றவரை செயல்படுத்தி கொண்டு வந்தார்கள். அவர் ஆகஸ்ட் 29ஆம் தேதி 1799 வருடத்துல மறித்து விட்டார். இந்த சம்பவத்துக்கு பிறகு போப்பு மார்க்கமானது 1260 வருடங்கள் ஆட்சி செய்தாலும் கூட அது உபத்திரவப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தில் அங்க இருந்தது. அநேக கிறிஸ்தவர்கள், அநேக விசுவாசிகள் அங்க மரித்தார்கள். இந்த காலகட்டத்துல தான் புரொட்டஸ்டன்ட் மார்க்கமானது எழும்பி வந்தது. அந்த நேரத்துல மார்ட்டின் லூத்தர் முதலாவது சீர்திருத்த வேலைகளை ஆரம்பித்தார். இதே சமயத்துல ஜான் ஹஸ், ஜெரோம், கால்வின், எங்கல்ஸ் போன்ற அநேக சீர்திருத்தவாதிகள் பல இடங்களிலே, பல தேசங்களிலே அவர்கள் கண்டனர். இதிலே மார்ட்டின் லூத்தர் மட்டும் என்ன செய்தார் என்றால், அவர் தன்னுடைய ஒரு வேலையை அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் அவர் ஒரு போதகராக, ஒரு பாதிரியாராக அவர் பணிபுரிகிறார். இந்த கத்தோலிக்கருடைய சர்வகலாச்சாரையிலே அவர்கள் கல்வி கற்றவர், பாடங்களை படித்தவர். அவருக்கு ஒரே ஒரு நாள் அந்த வேட்டிகன் ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது உள்பகுதியிலே ஒரு பெரிய வேதாகமம், லத்தீன் மொழியில் இருந்த வேதாகமம் தங்க சங்கிலிகளால் கட்டப்பட்டு அங்கு வைக்கப்பட்டது. அவர் அதில் என்ன இருக்கும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டார். இதை திறந்து பார்த்தார். அவருக்கு முதலாவது கிடைத்த வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற வாக்கியம். இந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு சீர்திருத்த வேலையை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருக்கு. வீட்டுக்கு வந்தார். அவர் இத்தனை சர்வகலாச்சாரையில அங்க போதகருக்காக, ரோமன் கத்தோலிக்க சபையின் போதகருக்காக படித்தார். எதை படித்தாலும் அவருடைய மனசுக்குள்ள பாவத்திலிருந்து விடுதலை ஆனோன்ற ஒரு திருப்தி அவருக்குள்ள இல்லை. அவருக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது ரொம்ப நாள். ஆகையினால் அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த வசனத்தை பார்த்த உடனே இந்த வசனத்தை குறித்து சிந்திக்கவும், அதை குறித்து தியானிக்கவும், ஆராயவும் தொடங்கினார். அதனுடைய விளைவாக அவர் என்ன செய்தார், கத்தோலிக்க மார்க்கமானது ஒரு பெரிய தவறை செய்து அஞ்ஞான மார்க்கத்தை உள்ளே கொண்டாந்து புகுத்தி இருக்கிறது. அதனாலதான் மெய்யான விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய பலன்கள் எதுவுமே அவருடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கல, சபைக்கும் கிடைக்கல அப்படின்றத கண்டுபிடிச்சு. ஆகையினாலே அவர் தன்னுடைய சீர்திருத்த வேலைகளை ஆரம்பித்தார். தன்னுடைய சீர்திருத்த வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது அவர் முதலாவதாக நேராக போய் அந்த கதீட்ரல்ல போய், ரோமுடைய கதீட்ரல்ல போய் அதனுடைய படிகள் ஏறி அங்க போய் என்ன செய்தார் என்றால், அந்த வாசல் கதவுல தன்னுடைய குறிப்பை, அதாவது 95 தீசிஸ்கள், அதாவது அந்த கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய குறைபாடுகள் சொல்லி ஒரு 95 காரியங்களை அவர் எழுதி வைத்தார். அதை கொண்டு போய் ஆணி அடைத்து விட்டார். அடுத்தது எல்லாரும் முழங்கால் படியிட்டு
இந்த முட்டி போட்டு ஏறி போய் போப்பு வழி தன்னுடைய அவர் கால்களை வணங்கி தொட்டு வணங்கி அவரை தொழுது கொண்டு வர வேண்டும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் அவர் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்துச்சு. உடனே அதை செய்யாதபடிக்கு அவர் வெளியே வந்தார். இதெல்லாம் அவருடைய இருதயத்துல ஏற்பட்ட மாற்றங்கள். ஒரு பெரிய சீர்திருத்த வேலையை முதலாவது அவர் தான் துவங்கினார். அவர் தொடங்கின போது மெலிங்டோன் என்பவரை கூட வைத்துக் கொண்டார். மெலிங்டோன் என்றவரு கொஞ்சம் வேகமா போகக்கூடியவர், கொஞ்சம் அவசரப்படக்கூடியவர். மார்ட்டின் லூதர் கொஞ்சம் நிதானமா போகக்கூடியவர். இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் ஒன்னா விட்டாருன்னு சொல்லிட்டு அம்மையார் கிரேட் கான்ஃபரன்ஸ்ல தான் எழுதுறோம். ரெண்டு பேரையும் ஆண்டவர் ஒன்றாக சேர்த்து இவர் கொஞ்சம் வேகமா போகும்போது அவர் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் ரொம்ப ஸ்லோவா போனாருன்னா இவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். இப்படி ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி அந்த ஊழியத்தை மிக ஏற்றத்தாழ்வுகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாமே மார்ட்டின் லூதருக்கு ஏற்பட்டது. ஒரு சமயத்துல அவர் என்ன செய்தார் என்றால், அதிகமான சோர்வு ஏற்பட்டதுனால எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அனுபவம், ஈஜி ஒயிட்டுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு ஏற்படும். சோர்வு ஏற்படும் போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பலவீனமான நேரத்துல ஏற்படுது. ஆக மார்ட்டின் லூதர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோட இருக்கும் பொழுது அவருடைய மனைவி பக்கத்துல இருந்தார்கள். இந்த மனைவி என்ன செய்தார், உள்ளே போய் ஒரு கருப்பு துணியை எடுத்து தன்னுடைய முகத்துல போர்த்தி கொண்டு அவருக்கு முன்பாக வந்தார். மார்ட்டின் லூதர் கேட்டார், என்ன நீ இப்படி வர்ற அப்படின்னு கேட்டார். அம்மையார் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி, அதனால நான் துக்கம் கொண்டாடுறேன். மார்ட்டின் லூதர் சொன்னது, யார் சொன்னது இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு? அவர் தான் உயிர் தெழுந்துட்டாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாதான் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவருடைய பலம் உங்களோட கூட இருக்கு. நீங்க தொடர்ந்து போய் வேலையை செய்யணும். ஊழியருக்கு ஏற்ற ஒரு அருமையான மனைவியை தேவன் அங்கு கொடுத்து வைத்து சரித்திரத்துல சீர்திருத்தம் என்ற ஊழியம், சபை சீர்திருத்தம் என்ற ஊழியம் உருவாகுவதற்கு அந்த ஊழியருடைய மனைவி எந்த அளவுக்கு ஒரு ஊன்றுகோலாக. ஆக மார்ட்டின் லூதர் திரும்பவும் போய் வேலை செய்தார். தீவிரமான வேலைகளை செய்தார். அநேக காரியங்களை எழுதினார், அநேக விளக்கங்களை கொடுத்தார். அவருடைய முழுமையான சீர்திருத்தம் முடிவதற்குள்ளாக அவர் மரித்து விட்டார். அதாவது அவருடைய காலத்துல அவர் கற்பனையை பற்றியும் எழுதியிருக்கிறார், ஓய்நாளை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாம் முழுமையாக வெளியே வருவதற்கு முன்பாக அவர் போய் தேவன் அதை எப்போ வெளியேப்படுத்தணுமோ அப்ப அது வரைக்கும் அதை வச்சு பாதுகாக்கணும். ஏனென்றால் 1847 தான் முழுமையான ஓய்வு நாள் சத்தியமானது உலகம் முழுவதுமே பரவக்கூடிய அளவுக்கு 7ஆம் நாள் அட்வென்ட் சபையின் மூலமாக வெளியேறும். ஆக சாவுக்கு ஏதுவான காயம் இந்த மிருகத்துக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 13 படிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 13 படிக்கக்கூடிய அந்த சாவுக்கு ஏதுவான காயம் போப்புக்கு ஏற்பட்ட அந்த பெருதியர் என்ற படை தளபதி போய் அவரை கைது பண்ணி கொண்டு வந்தார் பாருங்க, அதுதான் சாவுக்கு ஏதுவான காயம். ஆனால் அந்த சாவுக்கு ஏதுவான காயம் நம்ம அந்த வார்த்தையின் அடிப்படையில, அந்த விளக்கத்தின் அடிப்படையில நம்ம என்ன நினைக்கலாம் என்றால், போப்புடைய அதிகாரம் முழுதுமாக செத்து விட்டதுன்னு சொல்லி நம்ம நினைக்க போகும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, சாவுக்கு எதுவான காயம் பெற்றிருந்த அந்த மிருகம் திரும்பவும் உயிர் பெற்று வந்தது. ஆக என்ன கண்டுபிடிக்கிறோம், 1798 அது காயப்பட்டு விழுந்திருந்தாலும் அதனுடைய அதிகாரம் முழுவதுமாக விழுது. இது புற்றுயிர் கொலைகள் கடந்ததுன்றது இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பழிச்சுக்கும். அந்த மாதிரி நிலைமையில தான் ரோமன் கத்தோலிக்க சபை அந்த நாட்கள். ஆக சாவுக்கு ஏதுவான காயம் ஏற்பட்ட அந்த மிருகமானது
திரும்பவும் தன்னுடைய அதிகாரத்தை அது பயன்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், வலுசர்ப்பமானது தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் தன்னுடைய இடத்தையும் தேசத்தையும் எல்லாவற்றையுமே மிருகத்துக்கு கொடுக்கிறது. மிருகமானது அதே அதிகாரத்தை முழுவதுமாக அப்படியே சொர்க்கத்துக்கு கொடுக்கிறது. மிருகத்தின் சொரூபம், அந்த மிருகத்தின் சொரூபம் த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்ற காரியங்களை படிக்கும் பொழுது அந்த மிருகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அதுல என்ன படிக்கிறோம், இந்த மிருகமானது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. அதன் தலையில 2 கொம்புகள் இருந்தது. ஆனால் அது பேசும் பொழுது வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது, பேசும் பொழுது வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஆரம்பித்த அந்த அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை இதுவரையிலும் அவன் தன்னுடைய ஊழியர்களை கொண்டு எப்படி நடத்தி கொண்டு வருகிறான், எப்படி அதை புகுத்தி கொண்டு வருகிறான்றதை மட்டும் நம்ம தெரிந்து இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வேதாந்தத்துடைய தீர்க்க தரிசனங்கள் நன்றாக. ஆக இந்த வருஷத்தினுடைய காரியங்கள் மிருகத்துக்கு வந்த பிறகு மிருகத்தினுடைய காரியங்கள் இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கு வருகிறது. இந்த 2 கொம்புள்ள ஆடு யாரு, அதற்குரிய அடையாளம் என்ன? அதற்குரிய அடையாளத்தை நம்ம பார்க்கும்போது அது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. சிறுத்தையை போல மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. 2 கொம்பு உள்ள அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும்போது அது ஜனங்கள் மத்தியிலிருந்து உபத்திரங்கள் மத்தியிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் யுத்தங்கள் மத்தியிலும் வந்தது. பூமி அமைதியான இடம், ஜனங்கள் நடமாட்டும் இடங்களே இல்லாத இடம். ஆக ஒரு அமைதியான சூழ்நிலையில ஒரு நாடு உண்டாச்சுன்னு சொன்னா, உருவாச்சுன்னு சொன்னாக்க அந்த நாடு உலக சரித்திரத்துல ஒரே ஒரு நாடு தான், அந்த தேசம் அமெரிக்க தேசம். ஏனென்றால் அமெரிக்கா தேசம் உருவாகும் பொழுது எந்த விதமான எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு பெரிய சண்டையை போட்டு ஜெயிச்சு வரக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இல்லை. இந்த தேசத்தை அவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த நேரத்துல இருந்த சிவிலியர்கள் எல்லாம் அவர்கள் போய்விட்டார்கள். இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. எந்த எதிர்ப்பும் பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவர்கள் தேசத்தை பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் வந்த பிறகு இந்த உபத்திரவு 1260 வருடங்கள் உபத்திரவப்பட்ட புரோட்டஸ்டன்ட் விசுவாசிகள் அங்கிருந்து கிளம்பி தங்களுக்கு ஒரு தனி நாடாக, ஒரு சுதந்திரமான ஒரு நாடாக தேவனை தொழுது கொள்வதற்கும் ஆராதிப்பதற்கும் ஒரு இடம் வேண்டும் என்று பெற்றுக்கொண்ட இடம்தான் இந்த அமெரிக்க நாடு. ஆகையினால அவர்கள் அங்கு வந்த போது 2 அரசியல் நிர்ணய சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். என்ன அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்கினார்கள்? இந்த சிவில் பவர், ரிலிஜியஸ் பவர் சொல்லக்கூடிய அந்த சன்மார்க்க அதிகாரமும் அங்க இருக்கும், அரசாங்க அதிகாரமும். 2 அதிகாரத்தை தான் கொம்பு குறிக்கிறது. கொம்புன்றது வேதாகமத்துல நம்ம படிக்கிறோம், தீர்க்க தரிசனங்கள் நிறைய இடங்கள்ல படிக்கிறோம், சங்கீதத்துல கூட நம்ம படிக்கிறோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் அப்படின்னு. ஆக அந்த கொம்பு என்ன செய்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. சிறுத்தையை போல இருந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்தது நம்ம படிக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு அதிகாரங்கள், ஒரு ராஜ்யங்கள், ஒரு ராஜ்யங்கள். அதே போல நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் என்றால் 2 கொம்புகள் அவருடைய அரசாட்சியினுடைய அடிப்படை அரசியல் நிர்ணய சட்டங்கள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்கா. ஆக இந்த சட்டங்கள் அடிப்படையிலே அமெரிக்கா உருவான போது இவர்கள் ஆரம்பித்த நேரம், ஆரம்பித்த ஒரு நோக்கம்
இவர்களுடைய புரொட்டஸ்டன்ட் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் ஆரம்பிக்கும். புரொட்டஸ்டன்ட் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் ஆரம்பிக்கும். ஆனால் நாளடைவிலே அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கு இந்த திருக்கையை போல அந்த மிருகம் மனுசல்பத்திலிருந்து வாங்கின அதிகாரத்தையும் அந்த போதனைகளையும் கொண்டு போய் அதுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரே நாள்ல கொண்டு போய் அது கொடுத்துறாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய வேலைகளை அங்க செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது அமெரிக்க அரசாங்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த போப்பு மார்க்கத்தினுடைய தலையீடுகள் அவர்களுடைய செல்வாக்கு அதிகமாக நீ வளரும். நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சட்டமாக கொண்டு வந்தாரு, ஒரு முறைகளாக கொண்டு வந்தாங்க. அமெரிக்க கரன்சில நீங்க பாக்குற முதல்ல மேல ஒரு முக்கோண வடிவேல ஒண்ணு போட்டு ஒரு கண் உள்ள ஒரு படம். இது ரோமன் கத்தோலிகர்கள் அமெரிக்காவுக்குள்ள பிரவேசித்த பிறகு அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை அங்கு நிலைநாட்டும் போது அதன் பிறகு ஏற்பட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். அமெரிக்க அரசாங்கத்தில் அவங்க தலையிட்டாங்க, அரசாங்கத்துக்குள்ள போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு முழு கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு. அங்க என்ன பார்க்கிறோம் என்றால் மிருகத்தின் சொரூபத்தை இப்பொழுது அவர்கள் உண்டாக்கி, மிருகமானது இங்க இருக்கிறது, மிருகத்தின் சொரூபமானது இங்க இருக்கு. ஆக இதுல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு ஏற்கனவே ஞானம் உள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த இஸ்திரி உட்கார்ந்து இருக்கிற மலைகள் 7 மலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். இந்த இலக்கம் மனிதருடைய இலக்கமாக இருக்கிறது. மனிதனுடைய இலக்கமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என்ன மனிதனுடைய இலக்கமாக இருக்கிறது? அந்த மனிதன் யாரு? தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம், அது பாவ மனுஷனாகிய கேட்டின் மகன். இந்த பாவ மனுஷனுடைய இலக்கம்தான் இந்த 666. 666 குறித்து நான் நேற்றைக்கு உங்களுக்கு அந்த மெசேஜ் இதுலயே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக அனுப்பிவிட்டேன். அது உங்களுடைய பார்வையில இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை படித்ததும் இருக்கலாம். அதுல 666 இலக்கம் மிகவும் சரியாக அதுக்கு எப்படி ஒத்து வருகிறது என்பதை கணக்கு. ஆக இதுதான் இந்த மிருகத்துக்குரிய அடையாளம். ஏனென்றால் வைக்கரியஸ் பிலிடை, தேவனுக்கு பதிலாளி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தலைவர் போகப்படும். ஒருவேளை இன்றைக்கு அந்த கிரீடத்துல அவங்க எடுத்து வேற ஒரு மாதிரி போட்டிருந்தாலும் கூட அவருடைய ரெக்கார்டுகளிலே, அவருடைய தஸ்தாவேஜுகளிலே எல்லாவற்றிலுமே அவருக்கு என்ன பெயர் என்றால் தேவனுக்கு பதிலாளி என்ற பெயர் தான் கொடுக்கப்பட்டது. வைஸ்ஜெரண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு பதிலாளின்னு சொல்லும் பொழுது தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கும் செய்வதற்கு அதிகாரம் உண்டு, அவர் இயற்றிய கற்பனைகளை மாற்றுவதற்கு எனக்கும் அதிகாரம் உண்டு, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஆக இந்த வேலைகளை செய்வதற்கு தனக்கும் அதிகாரம் உண்டு என்பதற்காக தேவனுக்கு சமமாக தன்னை ஆக்கிறது. தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம், அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து தேவனை போல அமர்ந்து பேச போகிறார். அதேதான் இன்னைக்கு அவங்க செய்த காரியம். இந்த காலத்துலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டோம். ஆக இன்னொரு காரியம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதிக நேரம் இல்லை, நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த நாள், இந்த மிருகத்தினுடைய முத்திரை நமக்கு ஞாயிறு சட்டம் அப்படின்றது நமக்கு நன்றாக
தெரியும். ஆனால் அந்த ஞாயிறு சட்டம் என்பது சட்டமாக இன்னும் கொண்டு வரப்படும். சட்டமாக கொண்டு வருவதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? சாத்தான் ஏதேன் தோட்டத்துல ஒரு வஞ்சகத்தை சொன்னான். தேவன் சொன்னார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அவன் சொன்னா, சாக மாட்டீர்கள். ஆனா அவங்க சாப்பிட்ட உடனே பார்த்தாங்க அவங்க உயிர் போல. ஆனால் சாவும் தன்மை அவர்களுக்குள் வந்துவிட்டது என்பதை அவர்கள் அறியல. தேவன் சொன்னது நிறைவேறுச்சுன்றது அவங்களுக்கு புரியல. இதே போல இங்கேயும் என்ன செய்யறாங்கன்னா, சாத்தான் ஒரு காரியத்தை செய்யணும். நேரடியாக நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியங்க, கத்தோலிக்க மார்க்கம் சொல்றதுதான் நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கெல்லாம் சட்டம் போட்டாங்க. எந்த உலகத்துல இருக்கிற எந்த தேசமோ எந்த மனுஷனும் எந்த மார்க்கத்தாரும் அதை கேட்க மாட்டோம். ஆகையினாலே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேம்பெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் போக்கு. எல்லா தேசங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? ஒரு காரணம் சொல்லுகிறார். பூமியில நடக்கக்கூடிய எல்லா விதமான இயற்கை அழிவுகளுக்கும் ஒரே ஒரு காரணம் பருவநிலை மாற்றம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லுங்க. பருவநிலை மாற்றம்ன்ற நிலைமை ஏற்படும் போது ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தான் அதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கணும், முக்கியமான பொறுப்பு எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன செய்திருக்குது என்றால் அதற்கு தலைவராக போப்புவை நியமித்தது. போப்பு ஏன் அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடோடு அதில் இறங்கியிருக்கிறது? என்ன சொல்லுகிறார்? 2015ஆம் ஆண்டு மே மாதம் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே ஒரு ரோமன் கத்தோலிக்க சபை வெளியிடுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், பருவநிலை மாற்றத்தை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் ஒரு நாளை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்று. 2015 தொடர்ச்சியாக 7 வருடங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது, திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆக 2022 அதை முடிச்சிருச்சு அந்த திட்டங்களை எல்லாம். நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியான கட்டத்துல நம்ம இருக்கோம். எந்த நேரத்திலையும் அந்த சட்டம் வெளியே வரணும். ஆனால் அந்த சட்டத்தை நேராக இந்த சிறுத்தை போன்ற மிருகம் கொடுக்க போகுது. மிருகத்தின் சொரூபம் தான் அதை கொடுக்க போகுது. மிருகத்தின் சொரூபம் இப்பொழுது எல்லா அதிகாரத்தையும் அது வாங்கிக்கிட்டு வாங்கினால சம்பவம் நடக்க போறது அங்கே. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த பருவநிலை மாற்றத்திற்காக ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதற்கான காரியங்கள் எல்லாமே என்ன செய்கிறது என்றால் இந்த மிருகத்தின் முத்திரையை சட்டப்பூர்வமாக பூமிக்கு உலகத்துக்கு கொண்டு வருவதற்குரிய வேலைகள் இப்போது நடந்துட்டு. ஆக நம்ம இந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல தான் நம்ம இருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நாளாகும் அப்படின்னு நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டு நடக்கக்கூடிய சம்பவங்களை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அம்மையார் எழுதலாம். ஒரு இயற்கை சீற்றங்களும் இயற்கையுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அநேகர் அதை கவனிக்கல, அநேகருக்கு அது தெரியல அப்படின்னு. அதனால வேறுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் கடைசி காலத்தில் இருக்கும்போது இந்த உண்மையை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம இப்ப இருக்கக்கூடிய நேரம் கடைசி கட்டத்துக்கு அடுத்த நேரம் என்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியாது. எந்த தேசம் என்ன செய்யும் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த பருவநிலை மாற்றத்துக்காக போப்பு கொண்டு வந்த அந்த திட்டத்தை தான் உலக நாடுகள் எல்லாருமே இன்னைக்கு இந்தியா முதற்கொண்டு எல்லா நாடுகளுக்கும் அதுதான் நிறைவேற்றி. அதற்கு கீழே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஏற்பாடுகள் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதனால இந்த திட்டங்களை வேளாற்று நம்ம பார்க்கும்போது, காலங்களை பார்க்கும்போது நம்முடைய கடைசி நேரத்தில் நம்ம நெருங்கி இருக்கிறோன்றது நிச்சயமா இருக்கிறது. ஏழு பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த நேரத்துல என்னுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறதுன்றதை மட்டும் நம்ம கவனித்தால் போதும். வேற ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. இந்த ஆயத்தம் மட்டும்தான் நமக்கு தேவை. ஆகையினாலே நாளைய தினத்திலே இந்த பலமுள்ள தூதன் அப்படின்ற காரியத்தை திரும்பவும் படிப்போம். அந்த வரையிலும் தேவன் தாமே தம்முடைய கிருபையையும் உங்களோடும் என்னோடும் வைத்திருப்பதாக.
ஐயா ஜபத்தோட முடிச்சிடுங்க. எங்கள் கற்பனையும் மீட்பெறும் ஜீவனுமாய் கர்த்தருடைய நேரத்திலும் நாங்கள் நம்முடைய திருவசனங்களை தியானித்து மகத்துவமான வெளிச்சத்தை உடைய பிள்ளைகளுக்கு என்று உடைய பிள்ளைகளை நேசிக்கிறபடி நாளை கொடுத்திருக்கிறேன். அவைகளை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் உங்களுடைய சபைக்கு கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு அதற்காக நாங்கள் கொண்டாடக்கூடிய நன்றியை செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் குறைவில்லாதவர்களாக இருக்கவும், தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர்களாக இருக்கவும், தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவர்களாக இருக்கவும், அதனுடைய விளக்கங்களை பெற்றவர்களாக இருக்கவும், சத்தியங்களை புரிந்து கொண்டவர்களாக இருக்கவும் நீர் அவர்களுக்கு குதிரை செய்தீர்கள். அதற்காக நன்றி. கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதனுடைய ஆவிக்குரிய பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள குதிரை செய்தீர்கள். ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு சீர்திருத்தத்தையும் ஒரு எழுப்புதலையும் அவருடைய ஜீவங்களிலே அவர்கள் காணும்படியாக நீர் கடைசி நாட்களிலே நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய ஆயத்தங்கள் குறைவாக இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உனக்கு பிரியமானபடி எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும். ஆசீர்வதியும் கிருபையாய் மீண்டும் நாங்கள் ஒருவர் நாளை சந்திக்கும் வரை இந்த கிருபை எங்களோட இந்த பாடங்களை நாங்கள் தொடர்ந்து படிக்க முடித்ததற்காக எங்களுக்கு உதவி செய்யணும். இயேசுவின் மூலம் செய்யணும். வணக்கம் பாஸ்டர். இருந்தது. கடவுள் உங்களை குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதி. அனிதா இல்ல, அனிதா. ஹலோ. ஜெபன் ஒரு நிமிஷம். முடிவு ஜெபம் பண்ணியாச்சா? முடிவு ஜெபத்துக்கு கொஞ்சம் ஜெபம் ஆயிடுச்சையா? ஜெபம் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.